இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அங்க இருக்கிற குங்குமத்தை எடுத்து ஓ புருஷன் நெத்திலேயே வச்சு விடுமா. ஓ புருஷன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. தவக்கல 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 அண்ணே அண்ணே என்னடா ஆச்சு சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு என்னடா ஆச்சு? தவக்கல பாரதிங்க அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாங்கண்ணே. அண்ணே என்னண்ணே பண்ணுது அண்ணே? அண்ணே ஐயோ அண்ணே தவக்கல அண்ணே பாரதிப்பா ஆஃபீஸ் தானே போயிருப்பாங்க. ஆமாண்ணே. ஒரு ஆட்டோ அப்படி சீக்கிரம். சரிண்ணே சரிண்ணே. அண்ணே அம்மா ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். லக்கேஜ் எல்லாம் ஆட்டோலயே இருக்கட்டும். சரிங்கம்மா போயிட்டு வாங்க. பாட்டி உள்ள போய் சைன் பண்ணிட்டு மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம கிளம்பிடலாம் பாட்டி. பாரதி, நாம இப்ப கிளம்பி வந்தது ஆதி தம்பிக்கு தெரியாது. எனக்கு அது ஏதோ மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆதியால எதுவும் பண்ண முடியாது பாட்டி. நான் போய் பாக்குறப்ப அவர் தூங்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சோ, இனி நம்ம இங்க இருக்கிறது சரியா இருக்காது பாட்டி. இப்ப எங்க போறது பாரதி? எங்கேயாவது போலாம் பாட்டி. ஆதித்யா பேட்டை உள்ள வச்சிரு. வாங்க வாங்க பாட்டி. வந்துட்டீங்களா பாரதி? நீங்க சைன் பண்ண வேண்டிய பேப்பர் எல்லாத்தையும் மேனேஜர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. நீங்க சைன் பண்ணிட்டு உங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பி பார்க்காம கிளம்பு. அப்புறம் நம்ம கம்பெனியோட லேப்டாப், ஐடி கார்டு இது எல்லாத்தையும் மேனேஜர் கிட்ட சப்மிட் பண்ணிட்டு சைன் பண்ணிருங்க. இதோட இந்த கம்பெனிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அண்ணே என்னடாச்சு? அண்ணே உங்களை பார்க்க எனக்கு பயமா இருக்குண்ணே. ஆபரேஷன் வேற பண்ணிருக்கீங்க. பேசாம ஆஸ்பத்திரி போயிடலாண்ணே. இப்போ ஆஃபீஸ் போகிறது தான் முக்கியம். சரியான நேரத்துக்குள்ளே ரீச் ஆகலைன்னா பாரதி அப்புறம் ஆஃபீஸ் விட்டே போயிடுவாங்க. ஃபாஸ்ட்டாக போங்க. பாரதி கையெழுத்து போட வேண்டாம். சார் சார் என்னாச்சு? ஆதி சார் என்னாச்சு? என்னாச்சு ஆதி?
ஆதி என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? சார் என்ன சார் ஆச்சு சொல்லுங்க. ஆதி என்ன ஆச்சு? ஒண்ணு பாரதி, நீங்க சைன் போட வேண்டாம். பாரதி எந்த தப்பும் பண்ணல. அவங்க ஆபீஸ்ல இருந்து பணத்தை எடுக்கவே இல்லை. அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்தேன். என்ன சொல்றீங்க ஆதி? சர்வேஷ், போட்டோல இருந்தவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எஸ் ஆதி, அவன் பேரு கார்த்திக். அவன் ஒரு ஹேக்கர். அது சரி, இவன் போட்டோ எப்படி உனக்கு கிடைச்சது? இங்க பாராதி, நீ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கன்னு மட்டும் தெரியுது. என்னதான் ஆச்சு? என்கிட்ட சொன்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு நான் பண்ணுவேன்ல. இல்லை, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. சார், ஆதி சார், ஆதி என்னாச்சு? ஆதி என்னாச்சு? ஆதி ஆதி என்னன்னு பாருங்க. ஆதி தம்பி, ஆதி அப்பா என்னாச்சுப்பா? ஆதிக்கு பாருங்க. அப்பா ஏந்திரிங்கப்பா. என்னாச்சுப்பா? ஆதி ஏதாவது பேசுங்கப்பா. அப்பா ஏந்திரிங்கப்பா. அப்பா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏந்திரிங்கப்பா. என்னாச்சு? திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார் டாக்டர். மாத்திரை எதனா சாப்பிட்டாரா? ஆமா டாக்டர். அவர் சாப்பிட்ட மருந்து ஓவர் டோஸ் ஆயிருக்கு. அதனால தான் மயக்கம் மட்டும் விழுந்திருக்காரு. இப்போ இன்ஜெக்ஷன் போடுறேன், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். டாக்டர், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லம்மா, சரியாயிடுமா. நெக்ஸ்ட் டைம் டேப்லெட் கொடுக்குறப்ப செக் பண்ணிட்டு கொடுங்க. நான் இப்போ பிளட் சாம்பிள் எடுத்துட்டு போறேன். செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன்.